முதல்ல ஏன் கடவுளை சந்திக்கணும், கடவுளை பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்னா அதுக்கு என்ன காரணங்கிறதே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்கள் யாருன்னு தெரியணும். இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டாச்சுன்னா எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, என் பேர் என்ன பேர், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எங்கள் அப்பா அம்மா என்னாரு, நான் இந்த ஊரில் இருக்கிறேன், என்ன வேலை பார்க்குறேன். இது ஜென்ரலாக இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை. அதுக்கு மேல் என்ன சொல்லலாம்? நாம் எல்லாருமே மனிதர்கள், அவ்வளோதானே. பொதுவாக நம்ம பற்றி எல்லாரையும் பொதுவாக சொல்லணும்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள். அந்த மனிதர்கள்ங்கிற அந்த நிலையை விட இன்னும் உயர்வாட்டு என்ன சொல்லலாம்? மனிதர்களில் கூட ஆண் பெண் வித்தியாசம், அந்த வித்தியாசம் கூட இல்லாமல் ஒரே வார்த்தையில் நம்ம எல்லாரையும் எப்படி சொல்றோம்? ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். நாம் எல்லாருமே ஜீவாத்மாக்கள், அப்படிதானே. ஆன்மாவுக்கு வந்து ஆண் பெண்கிற பேதம் கிடையாது. மனிதர்கள்னு வரும்போது ஆண் பெண் இருக்கு. அதுக்கு கீழ்நிலையில் வரும்போது நான் இந்த நாட்டில் உள்ளவன், இந்த ஊரில் உள்ளவன், இந்த பேர், இன்னாருக்கு மகன், எல்லாம் கீழ்நிலைக்கு வர வரதான் பேதங்கள். மேல்நிலைக்கு போக போக எல்லாரும் ஒன்று தான். அப்போ இன்னைக்கு உலகத்தில் அவ்வளோ பேருக்கும் ஒரே பேர் என்னது? எல்லாருமே ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாத்தையும் படைச்சது யாரு? நம்மளை படைச்சது நம்மளே இல்லை, எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் யோனி பேதங்களுள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைத்தது இறைவன். அப்பா அம்மா நமக்கு அப்ப என்ன கொடுத்தாங்க? இந்த சரீரத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க. அப்பா அம்மா நினைச்சு ஒரு குழந்தைய பெற முடியுமா? ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பெற முடியுமா? எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க? அப்ப முடியாது இல்லவா? குழந்தை இல்லாம எத்தனை தம்பதிகள் இருக்கிறாங்க? அப்போ ஒரு ஆண் நினைச்சாலோ ஒரு பெண் நினைச்சாலோ குழந்தை பெற முடியாது. இறைவன் கொடுக்கணும். நம்மளை படைத்தது இறைவன் தான். நம்ம மட்டும் இல்ல, எறும்பு முதல் யானை வரை மனிதர்களை, இன்னும் உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் படைத்தது இறைவன். அவன் படைத்தது மட்டும் இல்ல, அவனே ஜீவாத்மாவாக நமக்குள்ள வந்து இருக்கவும் செய்யலாம். அந்த பரமாத்மாவுடைய அம்சம்தான், அந்த பரமாத்மாவாகிய இறைவனுடைய பிள்ளை தான் நாம எல்லாரும். புரியுதா? உங்களை படைச்சது, உங்களை பெற்றது உங்க அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா கொடுத்தது வெறும் பிண்ட உற்பத்தி, பிண்ட சரீரம் மட்டும்தான். இந்த பிண்ட சரீரத்துக்கு உள்ளார உயிர் கொடுக்கிறது இறைவன். நமக்கு உயிர் கொடுத்தான் இறைவனை, அவனை தெரிஞ்சுக்கிடாண்டமா? அதுக்கு தான் அவனை தெரிஞ்சுக்கணும். வெறும் சரீரத்தை கொடுத்த அப்பா அம்மாவை கண் கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு போத்திக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ உயிரை கொடுத்த இறைவனை நம்ம எப்படி போற்றணும்? அந்த கண்கண்ட தெய்வத்திலேயே பொருள் இருக்கு. அப்பா அம்மா வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம்னு சொல்றீங்க. நமக்கு உயிர் கொடுத்த இறைவன் தான் கண் கண்ட தெய்வம், கண்ணிலேயே இருக்கக்கூடிய தெய்வம். அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே இறைவனுடைய படைப்பு தான். நம்ம எல்லாருக்கும் அம்மாவும் அப்பாவும் இறைவன் தான். அதனால தான் அம்மையப்பன்னு சொன்னாங்க இறைவனை. அம்மா வேற அப்பா வேற இங்க உலகத்துல தனியா இருக்கிறாங்க, உடல் கொடுத்தவங்க. உயிர் கொடுத்த இறைவன் ஒருவன் தான். அவன் தான் அம்மா, அவன் தான் அப்பா. அதனால தான் அம்மையப்பன்னு சேர்த்து சொன்னாங்க. அப்ப அந்த உயிர் கொடுத்த இறைவனை, உடல் கொடுத்த தாய் தந்தையும் தெரிஞ்சிருக்கிறோம், அது கூட சொல்லிதான் தெரியும், தெரியாது நம்பிக்கை. அப்போ அதே மாதிரி உயிர் கொடுத்த அந்த இறைவனை நம்பி இருக்கிறோம், பார்க்காண்டாமா, தெரிஞ்சுக்கிட்டாண்டாமா? இப்போ உங்களுக்கு எது முக்கியம்? உயிர் தானே முக்கியம். உயிர் இருக்கிறதுனால தானே வாழ்கிறோம். உயிர் இல்லாட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ உயிர் இருந்தாதான் வாழ்க்கையே. அப்போ முக்கியமானது நமக்கு உயிர் தானே. அப்ப அந்த உயிரை கொடுத்த இறைவனை நாம தெரிஞ்சுக்கிட வேணுமா வேண்டாமா? நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம், நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறான் இறைவன். அவனை பற்றி தெரிஞ்சுக்கிடலன்னா அப்புறம் இது என்ன வாழ்க்கை? அதுக்குதான் பெரியவங்க எல்லாரும் சொன்னாங்க, நீ யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நாம யாரு? நாம ஒரு ஆன்மா, ஜீவாத்மா. நம்மளை படைத்தது யாரு? அந்த பரமாத்மா, இறைவன். நமக்கு உயிர் கொடுத்தது இறைவன்.
அந்த பரமாத்மா. அந்த பரமாத்மாவால் படைக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாருமே ஜீவாத்மாக்கள். அப்ப நம்முடைய அம்மையப்பனை நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? அதுக்குத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்மை பெற்றவன் யாருன்னுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம், இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், இது எங்க போய் முடியுது, இதெல்லாம் என்னது, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. பெற்றவங்களும் சொந்தம் கிடையாது, பெற்றவங்கன்னு சொல்லிக்கக்கூடியவங்களும் சொந்தம் கிடையாது, யாருமே சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. அப்படிதானா? குழந்தை பிறந்த உடனே தொட்டில் போட்டு ஆடுறீங்களா? என்ன சொல்லி ஆடுவீங்க? ஆறாரோ பாடுவீங்களா? ஆர், யார், யாரோ, யார் இவரோ, ஏன் இங்கு வந்து பிறந்தாரோன்னு பாட்டு படிக்கிறோம். தாய்க்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. யார் யாரோ எவனோ ஒருத்தனுக்கு வந்து பிறந்திருக்கான் பிள்ளையாடு. அப்ப நம்ம யாரு 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 யாருக்கு சொந்தம்? ஒருத்தருமே ஒருத்தருக்கும் சொந்தம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே சொந்தம் இறைவன் மட்டும்தான். பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்தோம், ஏன் பிறந்தோம்னு தெரியாது. பிறந்தாச்சு, சந்தோஷமா இருக்கும், நல்லபடியா இருப்போம். அதுதான் புத்திசாலித்தனம். மனுஷனா பிறந்திருக்கிறோம், சரி நல்லபடியா நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்குவோம், நல்லபடியா வாழ்வோம். அப்ப அப்படி வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னு தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஒழுக்கமாயிரி, நீதி நெறியோடு வாழு, எந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாகாத, நல்லவனாயிரி. அப்படி இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிட்டா நீனும் குடும்பத்தோடி சந்தோஷமா இந்த உலகத்துல வாழலாம். இந்த உலகத்தோடி வாழ்க்கை முடிகிறது இல்லை, அதுக்கும் மேல் இருக்கு. நீ எங்கிருந்து பிறந்தையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இனி எங்க போகணுமோ அதையும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கலாம். இதுதான் ஞானம், இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் ஞானம்னா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காவி கொடுத்துக்கிட்டு காட்டுக்கு ஓடுறது இல்லை. மனிதனாக பிறந்த நாம இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தா நல்லா வாழலாமோ அதை தெரிந்து நம்மளை நெறிப்படுத்திக்கிட்டு நல்லபடியா வாழ்றது தான் ஆன்மீகம், ஞானம். இந்த உலகத்திலே நாமும் வாழ்ந்து நம்மை சார்ந்தவங்களையும் வாழ வச்சு நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். அதை நெறிப்படுத்திக்கிறது தான் ஆத்ம ஞானம். காட்டுக்கு ஓடுறது இல்லை, சன்னியாசி ஆகிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டு ஓடுறது இல்லை ஞானம். எல்லாரையும் விட சிறப்பா வாழ்றதுக்கு வழிகாட்டுறது தான்